Hi students, welcome to NJKL IAS Academy. So விடுபட தனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வர போகுது. அதுக்கான எக்ஸாம் செப்டம்பர் மாசம் இருக்க போது. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த செப்டம்பர் மாசம் எஸ்ஏ எக்ஸாம்ல நீங்க 140 கேள்வி எழுதுவீங்க. அந்த 140 கேள்வியில 130க்கு மேல அடிச்சு போஸ்டிங் வாங்கியே ஆகணும். சோ 2025ல நீங்க கண்டிப்பா சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். ஏன் ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு 21 22 அந்த ஏஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 வயசுக்குள்ள நீங்க எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்படியே ப்ரமோஷன் ஆகி கூடிய சீக்கிரம் நீங்க டிஎஸ்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இந்த டிஎஸ்பி அப்படின்றது ஒரு குரூப் 1 போஸ்ட். நீங்க குரூப் 1 எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் டிஎஸ்பி ஆக முடியும். ஆனா எஸ்ஐ கிளியர் பண்ணாலே ப்ரமோஷன்ல நீங்க டிஎஸ்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்கு வரப்போற எஸ்ஐ எக்ஸாமை தட்டி தூக்கணும். நீங்க 140 130 மேல அடிச்சே ஆகணும். ஓகேவா? வாழ்க்கையில எந்த பிரச்சனை மனசுல இருந்தாலும் அது எல்லாத்தையும் உரங்கட்டி வச்சுட்டு நம்ம எஸ்ஐ ஆகணும், அடுத்து டிஎஸ்பி ஆகணும்ங்கிற ஒரே கண்ணோட்டத்துல படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ல ஈஸியான எக்ஸாம் தான். சோ 140 130 மேல நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். சரிங்களா? சோ உங்களை அந்த 140 130 மேல எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் சோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ 2024 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஷெட்யூலுக்கான PDF கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி தயவு செய்து பிரிண்ட் எடுத்துங்க. ஜஸ்ட் ஒரே பேஜ் தான். நீங்க வந்து நான் டேஷ் ஆகியனா 2024 எஸ்ஏ ஆகுது போட்டுருக்கேன். தயவு செய்து நீங்க உங்க நேம் வீடியோ பார்த்துட்டு எழுதி வீட்ல ஒட்டிருங்க. சோ அந்த வரிசையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மே 15ஆம் தேதி எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் 6 பார்க்க போறோம். இதுக்கு மேல நம்ம 5 ஃப்ரீ டெஸ்ட் எழுதிட்டோம். சரிங்களா? சோ 6ஆவது டெஸ்ட் நம்ம மே 15 எழுதுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே சரசரன்னு எத்தனை டெஸ்ட் வந்து 12 டெஸ்ட் வச்சிருக்கோம். ஜூன் 14 வரைக்கும் டெஸ்ட் போகுது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீ லைவ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல 2 ஹவர்ஸ் லைவ் கிளாஸ் நம்ம யூடியூப்ல எடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம எஸ்ஏ 2024 எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस அப்படினு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே எஸ்ஏல உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கணும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேம் டைம் நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இத மொத்தமா 50 டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். 7000 plus questions கவர் ஆகும். அதுக்கான ஃபீஸ் வெறும் 999 தான். ஆன்லைன் டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் வெறும் 299 தான். நான் என்ன சொல்றேன்னா வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா இந்த 299 கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த 299 கோர்ஸ்ல என்ன ப்ரொவைட் பண்றோம்னா இந்த 50 டெஸ்ட் பேக்கேஜ் வந்துரும். டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வரும். சைக்காலஜி கிளாஸ், சைக்காலஜி டெஸ்ட், அந்த டெஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு மேல ஜிஎஸ்ல 200 மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாसेस. சோ எல்லாம் சேர்ந்த பேக்கேஜ் தான் இந்த 299 அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இத ஜாயின் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நீங்க இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி ஓகே சார், இப்போ இந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுறது அப்படினு கேட்டிங்க அப்படினா நம்ம இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 6 தான் எழுத போறோம். சோ இந்த டெஸ்டுக்கான क्वेश्चन பேப்பர் PDF கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரறேன். நீங்க அந்த PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த டெஸ்டுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படினா அதே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுல நம்ம ஆன்சரையும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். சோ டெஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து வாட்ஸ்அப்ல பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட மார்க் எவ்வளவுங்கறத தயவு செய்து கீழ என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த டெஸ்ட் எழுதலாம். நீங்களும் எஸ்ஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.